ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பதிவில் நாம் பிப்ரவரி 2ஆம் தேதி ஆரோவில் இசை அம்பலம் பள்ளியில் நடந்த பாரம்பரிய காய்கறிகள் மற்றும் கிழங்கு திருவிழாவை தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க திருவிழாவை சுற்றி பார்க்கலாம். இந்த திருவிழா நடக்கிற ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வாழை மரம்லாம் கட்டி ரொம்பவே அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூக்கள் தோரணம்லாம் இருக்குது. அப்படியே உள்ளே போகும்போது சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் நாற்றுகள்லாம் வச்சுருந்தாங்க. மூலிகை செடிகள், காய்கறி நாற்றுகள் எல்லாமே விற்பனைக்கு இருந்துச்சு. இந்த இசையம்பலம் பள்ளி பார்த்தீங்கன்னா நிறைய மரங்களுக்கு நடுவில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஸ்கூல் இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. சுற்றி மரங்களுக்கு நடுவில் இயற்கையான காத்தோட ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கங்கே நிறைய மூலிகை செடிகள்லாம் விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. நெற்பழம் செடியெல்லாம் கூட அங்கே நிறைய பேர் வாங்கிட்டு போனதை பார்த்தேன். அடுத்ததாக இப்போ பார்க்குறது வந்து பாரம்பரிய அரிசி ரகத்தோட ஸ்டால் அது. நிறைய பேர் அங்கே ஆர்வமாக வாங்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக மாடு இதெல்லாம் பார்க்கவே அழகாக இருந்தது அந்த இடம். இது பார்த்தீங்கன்னா பனை ஓலையில் செஞ்ச கைவினை பொருட்கள், பனை ஓலையில் செஞ்ச கீ செயின், அப்புறம் ஒரு சில பர்ஸெல்லாம் கூட இருந்தது. அப்புறம் பெயிண்டிங்கெல்லாம் இருந்தது. ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நவதானியங்களை வச்சு இந்த டிராயிங் மேலெல்லாம் அதெல்லாம் ஒட்டி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறதும் பனை ஓலையில் செஞ்ச கைவினை பொருட்கள் தான். பாருங்க ரொம்பவே அழகா இருந்தது எல்லாம். பனை ஓலையில பண்ண பெயிண்டிங்ஸும் அவ்வளோ அழகா இருந்தது. நாங்க அந்த ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்தே வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே நடந்துகிட்டே வந்துட்டோம். நாங்க எப்படி எந்த ஆர்டர்ல பார்த்தோமோ அதே ஆர்டர்ல தான் உங்களுக்கு வீடியோலயும் வருது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய காய்கறி ரகங்கள் எல்லாத்தையும் காட்சிக்காக வச்சிருந்தாங்க. அத்தனை அவரை ரகங்கள், அவரையிலே அத்தனை ரகங்கள் அங்க ஒண்ணா பார்த்தோம். அவரை மட்டும் இல்ல, சுரைக்காய், கத்திரிக்காய், தட்டைப்பயிறுன்னு ஏகப்பட்ட காய்கறி ரகங்கள். ஒவ்வொன்னுத்துலயும் அத்தனை ரகங்கள் இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை விதமான அவரை ரகங்கள், பீர்க்கன் ரகங்கள்லாம் எவ்வளோ இருக்கு பாருங்க. சொல்லிக்கிட்டே போலாம். எண்ணற்ற காய்கறி ரகங்கள் அங்க இருந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பார்க்கணும்னா, இந்த மாதிரி பாரம்பரிய காய்கறி திருவிழாக்கள்ல மட்டும் தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஒரே நேரத்துல. நம்மளுடைய தோட்டத்திலேயே நம்ம வளர்த்தா கூட இத்தனை ரகங்களையும் ஒரே டைம்ல நம்மளால வளர்க்க முடியாது. பாருங்க, சுரை குடுவையில எத்தனை ரகமான குடுவைகள் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு காய்கறிலயும் இத்தனை ரகங்கள் இருந்தாலும் ஒவ்வொன்னுத்துக்கும் நிறைய தனித்தன்மையான பண்புகள் இருக்கு. சுவை அடிப்படையிலயோ இல்ல வடிவத்தோட அடிப்படையிலயோ நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப பெரிய அளவுல காய்க்கிற காய்கறி ரகங்கள் வந்து எண்ணிக்கையில கம்மியா இருக்கும். சின்ன சைஸா இருக்கிறது வந்து எண்ணிக்கையில அதிக அளவுல காய்க்கும். அது மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒவ்வொரு ரகத்த பார்க்கும்போதும் அவ்வளோ ஆச்சரியம் இருக்கு. இந்த காய்கறி இத்தனை ரகமா இருக்கா அப்படின்னு. பாருங்க எவ்வளோ விதமா அடுக்கி வச்சிருக்காங்கன்னா, இது எல்லாத்தையும் அவங்க விளைய வச்சு இந்த இடத்துல காட்சிப்படுத்துறதுக்கு எத்தனை பேர் இதுக்காக கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் இதுக்காக உழைச்சிருக்காங்க. ஒவ்வொரு ரகத்தையும் இனக்கலப்பு இல்லாம தனித்தனி இடத்துல விளைய வச்சு அதோட தனித்தன்மை மாறாம இந்த இடத்துல வந்து சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்க பார்க்குறது எல்லாம் கிழங்கு ரகங்கள், மஞ்சள், இஞ்சி ரகங்கள் எல்லாம் இருக்கு. மஞ்சள் இஞ்சிலையும் அத்தனை விதமான மஞ்சள் இருக்கு, அத்தனை விதமான இஞ்சி இருக்கு. அது மட்டும் இல்லாம சர்க்கரை வள்ளி கிழங்குலயும் பல ரகங்கள் இருக்கு. பாருங்க ரொம்ப அரிதான லக்டாங் மஞ்சள்லாம் கூட காட்சிக்கு வச்சிருக்காங்க. சித்தரத்தை, அப்புறம் முள்ளங்கி. இப்போ நீங்க பார்க்கறது இந்த துளுக்க சாமந்தின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய ரகங்கள். அடுத்ததா கத்திரியில் இருக்கக்கூடிய ரகங்கள். இப்போ கத்திரிக்காயிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரகங்கள் வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம தோட்டத்துக்காகவும் நிறைய ரகமான காய்கறி விதைகள் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போ வந்து எதெல்லாம் காட்சிக்கு வச்சுருக்காங்கன்னு பாருங்க. எவ்வளோ விதவிதமாக இருக்குது பாருங்க. இப்போ நம்ம பார்க்குற எல்லா காய்கறி ரகங்கள் எல்லாத்தையுமே நம்ம தோட்டத்துலேயும் வளர்த்து அறுவடை பண்ணணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. அடுத்ததாக பாருங்க தக்காளி ரகங்கள்லாம் இருக்குது. பார்க்குற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அதோட சுவையிலையோ இல்லை அதோட அளவில், வடிவமைப்புலன்னு ஏகப்பட்ட வித்தியாசங்கள் தெரியுது. அடுத்ததான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இங்கே வந்து வெளிநாட்டவர்கள் அதிகமாக வந்திருந்தாங்க. ஃபாரினர்ஸ் இங்கே வந்து அதிகமாக விதைகள் ஆர்வத்தோடு வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு புதுசாக என்னவோ தெரியல. அவ்வளோ விதைகள் எல்லாத்தையும் பார்க்குற எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தார் ஒருத்தர். ஒரு விதையை கூட மிஸ் பண்ணல. இருக்கிற எல்லா ரகத்துலேயும் ஒவ்வொரு பேக்கெட்டுன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருந்தாரு. அந்த ஒருத்தர் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அது வாங்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இவ்வளவையும் நம்மளால வாங்கிட்டு போய் வளர்க்க முடியுமான்னு கொஞ்சம் சந்தேகமும் இருக்கும். நான் வந்து நம்மளுக்கு தேவையான நம்ம ரொம்ப நாளா தேடிட்டு இருந்து கிடைக்காத ஒரு சில ரகங்கள் எனக்கு கிடைச்சது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்.
பாருங்க நெறைய பேர் தேடிட்டு இருந்த நெய் மிளகாய் கூட இங்க காட்சிக்காக வச்சிருந்தாங்க. ஆனா விற்பனைக்கு வரல. விற்பனைக்கு வந்து அடுத்த வேற ஒரு இடத்துல நடக்க போற விதை திருவிழால கிடைக்கும்னு சொன்னாங்க. மார்ச்ல நடக்கும்போது தான் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்ப தான் அதெல்லாம் காய்க்கிற டைம் அது. அதனால இப்ப வந்து விதைக்கு கிடைக்காது. கிடைக்காதுன்னு இல்ல, இந்த இடத்துல கிடைக்கல. அடுத்து நடக்க போற திருவிழாக்கள்ல வேணா கிடைக்கலாம். இந்த விதை திருவிழா நடக்கிறது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. நம்மளுக்கு ஒருத்தர் மூலமா தெரிய வந்தது. அதனால உடனே முடியுதா பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம். சான்ஸ் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம் இங்க வந்தது. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம விழுப்புரத்துல நடந்த காய்கறி திருவிழாவுக்கு போயிருந்தோம். ஆனா இந்த அளவுக்கு அதிகமான கூட்டமும் சரி, இந்த அளவுக்கு காய்கறி ரகங்களும் இங்க அதிகமாவே இருந்தது. நம்ம விழுப்புரத்துல நடந்த காய்கறி திருவிழால வந்து நெல் ரகங்கள் தான் அதிகமா காட்சிக்கு வச்சிருந்தாங்க. இந்த மாரி காய்கறி ரகங்கள் வந்து இங்க தான் அதிகமா பார்க்க முடிஞ்சது. இத்தன காய்கறி, கிழங்கு ரகங்கள் எல்லாம் ஒண்ணா பார்க்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. நெறைய பேரு அவங்களோட ஃபேமிலியோட, குழந்தைகளோட எல்லாரும் வந்திருந்தாங்க. நாம இதுக்கெல்லாம் போறத விட குழந்தைங்கள கூட்டிட்டு போனோம். அவங்க தான் இந்த காய்கறி ரகங்கள பத்தி இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவங்களும் இத்தன ரகங்கள் இருக்கு அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவங்களுக்கும் இந்த மாரி செடிகள் வளர்க்கறது மேல ஒரு ஆர்வம் வரும். பாருங்க, இப்ப பார்க்கறதெல்லாம் வெற்றிலை வெள்ளை கிழங்கு ரகங்கள். எத்தன விதமான கிழங்கு ரகங்கள் பாருங்க. வெற்றிலை வெள்ளை கிழங்குல மட்டுமே இத்தன ரகங்கள் இருக்கு. அடுத்ததா இந்த திருவிழாவுக்கு வந்தப்ப நாங்க உழுதூன் சுந்தரண்ணாவ பார்த்தோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்புல இருக்கக்கூடிய நெறைய பேர பார்க்க முடிஞ்சது. அவங்க வந்து அந்த இடத்துல ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அவங்க கிட்ட சரியா பேச முடியல. இருந்தாலும் அவங்கள பார்த்ததே அவ்வளோ சந்தோஷம். இப்போ வந்து நீங்க பார்க்கறதெல்லாம் நெறைய தைல ரகங்கள், இந்த மூலிகை தைலம் எல்லாம் விற்பனைக்கு வச்சிருந்தாங்க. அடுத்ததா முளைக்கட்டிய தானியங்கள்ல செஞ்ச சத்து மாவு மிக்ஸு, அப்புறம் பிஸ்கெட்டு, சிறுதானிய பிஸ்கெட் எல்லாம் வச்சிருந்தாங்க. அடுத்ததா இப்ப பார்க்கறதெல்லாம் பாரம்பரியமான தக்காளி ரகங்கள். இவங்க வந்து பிரதீப் அண்ணா. இவர் பேசின ஸ்பீச்ச தான் இப்ப போன லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்திருப்போம். பாரம்பரியமான விதைகளோட முக்கியத்துவம், அப்புறம் சிறுதானியத்துல செஞ்ச உணவுப் பொருட்களோட முக்கியத்துவம் பத்தி இவங்க பேசியிருந்தாங்க. அப்புறம் இங்க வந்தவங்களுக்கு எல்லாமே அங்கேயே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே சிறுதானியத்துல செஞ்ச சத்தான ஒரு உணவு பொருட்கள்லாம் ரெடி ஆயிட்டு இருந்தது. ஆனா எங்களுக்கு தான் சாப்பிடுறதுக்கு அது வாய்ப்பு கிடைக்கல. நாங்க வந்து டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம். இப்ப நீங்க பார்க்கறதெல்லாம் களிமண்ல செஞ்ச ஆ கைவினை பொருட்கள். பாருங்க இதெல்லாம் டெரகோட்டா ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க. அந்த விதமான பொருட்கள். அடுத்ததா முளைக்கட்டிய தானியங்கள்ல செஞ்ச சத்து மாவு மிக்ஸ் இதெல்லாம். இத விற்பனை செய்றவங்களோட நம்பர் எல்லாம் இந்த வீடியோலயே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். தேவைப்பட்டா நீங்க வாங்கிக்கலாம். இப்ப வந்து தைப்பட்டம் போயிட்டுருக்கு. இப்ப வந்து அடுத்தடுத்து நெறைய இடங்கள்ல இந்த மாரி கிழங்கு திருவிழா, விதை திருவிழான்னு நடக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா போய் பாருங்க. உங்க குடும்பத்தோட போய் பாருங்க. இந்த தடவ ஆடிப்பட்டத்துக்கு கண்டிப்பா வீட்டு தோட்டம் ஆரம்பிங்க. இப்ப ஆரம்பிச்சு ஆடிப்பட்டம் வரைக்குமே நெறைய கிழங்கு திருவிழாக்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஊர்லயும். இந்த மாரி விதை திருவிழாக்கள்ல கலந்துக்கிட்டு, அங்கருந்து நம்மளுக்கு தேவையான விதைகள வாங்கிட்டு வந்து, நம்மளோட வீட்டு தோட்டத்துல எந்த ஒரு ரசாயனமும் பயன்படுத்தாம, சுத்தமான இயற்கை முறையில விளைய வச்சு நம்ம சாப்பிடும்போது தான் அந்த ருசி நம்மளுக்கு தெரியும். அப்பதான் அந்த இயற்கையா விளையிற பொருளோட மதிப்பு அப்பதான் நம்மளுக்கு தெரியும். நீங்க உங்களுடைய தோட்டத்துல ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் செடி வளர்த்து, அதுலருந்து ஒரு 2 மிளகாய பறிச்சு சட்னி அரைச்சு பாருங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த மிளகாயோட வாசம், அந்த டேஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அத நீங்க செஞ்சு பார்த்தா தான் புரியும். ஏதாவது ஒரு செடியாவது வச்சு வளர்த்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே படிப்படியா உங்க தோட்டத்த பெருசாக்கிடுவீங்க. அது மாதிரி தான் ரொம்ப சின்னதா ஆரம்பிச்ச நம்மளுடைய தோட்டம், இப்ப ரொம்ப பெருசா வளர்ந்து நிக்குது. இன்னமும் கூட பெருசாகிட்டே இருக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ, எல்லா இடத்துலயும் செடி வளர்த்துக்கிட்டே இருக்கேன். அடுத்ததா இப்ப நீங்க பார்க்கறதுலாம் அந்த மஞ்சள் ஒட்டும் அட்டை. இந்த பூச்சிங்கள்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த அட்டையெல்லாம் வச்சோம்னா, அதுல வந்து பூச்சியெல்லாம் ஒட்டிக்கும். இப்ப நீங்க பார்க்கறது வந்து பனை ஓலையில செஞ்ச கைவினை பொருட்கள் தான். இதுலயே வந்து நெற்பவழம்லாம் கூட வச்சிருந்தாங்க. நெற்பவழத்துல செஞ்ச பிரேஸ்லெட், கம்மல் அது மாதிரியெல்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க வந்து நெறைய விதமான நாட்டு ரக விதைகள் மட்டும் தான் கிடைச்சது. அதுதான் ஒரு ஸ்பெஷலான விஷயம். இங்க வந்து வெளியில இருந்து ஹைபிரிட் ஸ்டால்லாம் யாருமே போடல. எல்லாமே பாரம்பரிய காய்கறி ரகங்கள் தான். நம்ம வீட்டு தோட்டம் வைக்கிறது மட்டும் பெருசு இல்ல. அதுல வந்து நாட்டு ரகமான காய்கறி ரகங்கள வளர்க்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா, அதோட சுவையே தனி. நீங்க அதெல்லாம் வளர்த்து பார்த்து, நீங்க அதெல்லாம் சமைச்சு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட ருசி தெரியும். நானும் வீடியோல திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த ஆடிப்பட்டத்துக்காவது எல்லாரும் வீட்டு தோட்டம் ஆரம்பிங்க. சின்னதா ஒரு சில செடி கொடிகளையாவது வளர்த்து பாருங்க. அதுக்கப்புறம் தோட்டத்த நீங்க விடவே மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க பகுதியில இது மாதிரி ஏதாவது விதை திருவிழா நடந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் கலந்துக்கோங்க.
நீங்களும் இதெல்லாம் பார்த்து இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.